நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, புலனாய்வுத்துறை ஆகிய 5 தன்னாட்சி அமைப்புகளும் ஆட்சியாளர்களின் கைவிரலாக இயங்குவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கமல்ஹாசன், விஜய் போன்றவர்கள் ரசிகர்களை நம்பி கட்சி நடத்தி வருவதாகவும் தாம் மக்களை சந்தித்து கட்சி நடத்துவதாகவும் கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே இருப்பது கொள்கை முரண் மட்டுமே என்றும் சீமான் விளக்கம் கொடுத்தார். கொள்கை முரண் தான். அவர் தம்பி அவர் ஒரு கொள்கை எடுத்து சொல்றாரு. அதை அந்த கொள்கையை எதிர்க்க வேண்டிய தேவையா இருக்கு, எதிர்க்கிறோம். அதுல திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுங்கிறது அது எப்படி ஏற்கிறீங்க? நீங்க ஏற்கிறீங்களா? திராவிடத்துக்கு எதிராக தான் தமிழ் தேசியமே. திராவிடம் என் மொழியை வச்சுக்கிட்டு பிழைக்கும், அதை அழிக்கும். தமிழ்னு பேசி அழிக்கும். நாங்கள் எங்கள் மொழியை காக்க போராடுவோம். அது ஒப்புக்கு அழுகும், நாங்கள் உளமாற அழுவோம். கச்சத்தீவை எடுத்துக்கிட்டு போகும் இந்தியம். எடுக்கும்போது கை கட்டி வேடிக்கை பார்க்கும் பதவிக்காக திராவிடம். அதை மீட்டே ஆகணும். அது எங்கள் வாழ்வுரிமை, எங்கள் பிறப்புரிமைன்னு போராடும் தமிழ் தேசியம். ரெண்டுக்கு நிறைய தூரம் இருக்குது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஈழம் ஒரு பிரச்சனை, மீனவர் படுகொலை ஒரு பிரச்சனை. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது எங்களுக்கு வாழ்வுரிமை, அது எங்கள் கனவு.